சிலியரி பாடியோட அனாட்டமி பார்க்க போகிறோம். சிலியரி பாடி வந்து முன்னாடி ஐரிஸ்க்கும் பின்னாடி இருக்க ரெட்டினாக்கும் நடுவில் இருக்கும். சிலியரி பாடியில் 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்ஸ் லைகேட்டா, இன்னொன்று வந்து பார்ஸ் பிளானா. இப்போ வந்து சிலியரி பாடியோட லேயர்ஸ் பார்க்க போகிறோம். சிலியரி பாடி ஃபர்ஸ்ட் லேயர் வந்து supraciliary space. அடுத்த லேயர் வந்து சிலியரி மசில்ஸ். சிலியரி மசில்ஸ் வந்து அடுத்த லேயர் வந்து ஸ்ட்ரோமா. இது ஐரிஸோட ஸ்ட்ரோமாவோட சேர்ந்துருக்கும். ஃபோர்த் லேயர் வந்து எபிதீலியம். அக்வஸ் ப்ரொடெக்ஷன் நடக்கும். ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சிலியரி மசில்ஸோட ஆரிஜின் அண்ட் இன்செஷன் பார்ப்போம். சிலியரி மசில்ஸ் வந்து ஸ்டெல்லேட் ப்ராசஸ் ஆஃப் ஸ்க்லீராலேருந்து ஆரிஜின் ஆகி ஸ்க்லீரல் ஸ்பர்ல வந்து இன்செர்ட் ஆகும். ஸ்க்லீரல் ஸ்பர்ல மட்டும் இன்செர்ட் ஆகாமல் ஸ்னெல்லம் கேனல்லையும் ட்ரெபிகுலர் மெஷர்லையும் இன்செர்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த லாங்கிடியூடனல் மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அக்வஸ் ஹியூமர் அவுட்ஃப்ளோ ஆகும். இது லாங்கிடியூடனல் மசில்ஸ். அதுவே இங்கே வந்து பைஃபர்கேட் ஆகி டுவர்ட்ஸ் சிலியரி பாடி போச்சுன்னா இது வந்து ரேடியல் மசில்ஸ். அது இல்லாமல் இங்கே வந்து சர்க்குலர் மசில்ஸ் இருக்கும். சர்க்குலர் மசில்ஸோட வேலை என்னென்னா அக்காமடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். சர்க்குலர் மசில்ஸ் வந்து ஐரிஸை சுற்றி இருக்கும். நம்மளோட சிலியரி பாடியோட எல்லா லேயர்ஸ்ல மாதிரி ஃபுல் ரவுண்டாக இருக்கும். முன்னாடி இருந்து பார்க்கும்போது ஐயில் இங்கே வந்து லென்ஸ் இருக்கும். இந்த ஜோனல்ஸ் வந்து சிலியரி பாடியோட அட்டாச் ஆகிருக்கும். இப்போ இது இந்த சர்க்குலர் மசில் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும்போது ஜோனல்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ லென்ஸை இன்னும் அக்காமடேட் பண்ணி நியர் விஷன் பார்க்கலாம். ஓகேவா? இது சர்க்குலர் மசில்ஸோட வேலை. இது லாங்கிடியூடனல் மசில்ஸோட வேலை. அடுத்து சிலியரி பாடி ஸ்ட்ரோமா. ஸ்ட்ரோமாவோட வேலைன்னு பார்ப்போம். ஸ்ட்ரோமா வந்து ட்ரெபிகுலர் மெஷருக்கும் ஸ்க்லீரல் ஸ்பர்க்கும் நடுவில் வந்து ஒரு லேயர் இருக்கும். இதை வந்து சர்க்கம்சிலியரி ஸ்ட்ரோமா பாடி இருக்கும். இப்போ வந்து அக்வஸ் ஹியூமர் வந்து இங்கே இருக்க அக்வஸ் ஹியூமர் வந்து இந்த ஸ்ட்ரோமா வந்து அப்சர்வ் பண்ணி மசில்ஸ்க்கு நடுவில் இருக்க ஃபைப்ரோ எலாஸ்டிக் டிஷ்யூஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணி சூப்ராசிலியரி ஸ்பேஸ் வழியாக ஸ்க்லீராக எடுத்துகிட்டு போகும். இது வந்து ஈவியோஸ்க்லீரல் அவுட்ஃப்ளோ. இதான் வந்து ஃபர்ஸ்ட் அவுட்ஃப்ளோ. இது செகண்ட் அவுட்ஃப்ளோ. இந்த ஸ்ட்ரோமா வந்து ஏஜ் ஆக ஆக ஹைலைனைசேஷன் ஆகும். இந்த ஹைலைனைசேஷன் ஆகிறனால நமக்கு பிரஸ்பயோபியா வருது.